கெமிஸ்ட்ரி 3 பிரிக்கலாம் மெயினாக, சரிதானே? யூனிட் 1 2 பிரிக்கிறத விட 3 விஷயங்கள் இருக்குது ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் மெயினாக. முதலாவது வந்து அணுக்கட்டமைப்பு, ரெண்டாவது ஆவர்த்தன இயல்பு, ஆவர்த்தன போக்குகள் சொல்லலாம், இல்லாட்டி ஆவர்த்தன இயல்புகள் சொல்லலாம். அடுத்தது வந்து பிணைப்புகள், சரிதானே? மூணாவது வந்து பிணைப்புகள். இந்த மாதிரி பிரித்து யோசிக்கிறனாலும் பரவாயில்லை, இல்லை நீங்கள் சப்யூனிட் வைஸ் பிரித்து யோசித்தாலும் பரவாயில்லை. இது மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம். இதுக்குள்ள வர விஷயங்களும் இதுக்குள்ள வர விஷயங்கள் எல்லாமே தலைப்புக்கு பொருந்தும்னு சொல்லலாம். சில வேறு விஷயங்களும் வரும். அதனால் இந்த தலைப்பையும் நீங்கள் மறந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதில் உள்ள சப்யூனிட் நினைவு வச்சுக்கலாம். சரி, உண்மையாக இது ரெண்டும் தான் நாங்கள் யூனிட் 1க்குள்ள பார்ப்போம். இது வந்து தனியாக யூனிட் 2. இதுக்குள்ள நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் இந்த பிணைப்புகள்னு சொல்கிற தலைப்பு மறந்தால் கூட நீங்கள் பரவாயில்லை, சப்யூனிட் வைஸாக நீங்கள் நினைவு வச்சா போதும், சரிதானே? முதலாவது அணுக்கட்டமைப்புன்னு சொல்கிற நேரத்தில் வந்து நாங்கள் அதில் ஆரம்பத்தில் அணு கொள்கைகளை பற்றி பார்ப்போம். அணு கொள்கைகளை பற்றி பார்ப்போம். இது எல்லாருக்கும் நார்மலாக, அதாவது நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்க போகிறதால, புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க, ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறதால எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அளவை கொண்டு போகிறேன். மிச்சம் டீப்பாக விளக்கப்படுத்தவும் இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ள பாருங்கள். இந்த அளவு தான் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, இந்த அளவு பெருசி, இந்த அளவு எக்ஸ்டெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விளங்கி வச்சுக்கொள்ளும், சரிதானே? நம்ம பின்னுக்கு படிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். ஏற்கனவே படித்தார்கள், இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். எது கூட முக்கியமான விஷயங்கள் சொல்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டு போகிற டைமில், சரிதானே? அணுக்கொள்கைகள், அடுத்து அந்த கதோட்டு கதிர்கள், நேர்கதிர்கள், அடுத்து அந்த விஞ்ஞானிகள், அவங்களோட பரிசோதனைகள், அது இதெல்லாம் இதுக்குள்ளே வரப்போகுது, சரிதானே? சும்மா நார்மல் விஷயம். இதை பெருசாக தியரின்னு விளக்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. மெயினாக நோட்ஸும் கேள்வி விளக்கத்தோடய நாங்கள் தியரி விளக்கத்தை பார்த்துட்டு போவோம். நான் இதுக்கு தியரி வீடியோ அநேகமாக செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். நேரடியாகவே நோட்ஸை தந்துட்டு போகிறதுக்கும் பிளான் இருந்தது. ஆனால் இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் 25ல் நிறைய பேர் ஜாயின் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எந்தூசியஸ்டிக்காக இருக்கிறதால, சரியாக ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதும் 25 பேஜ் வரதுக்கும் சரியாக வந்ததால் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. அதில் உங்களுக்காக வேண்டி மேபி ஒரு சின்ன வீடியோன்னு செஞ்சுட்டு போகலாம். இந்த விஷயங்கள் வரப்போகுது. அடுத்தது வந்து சக்தி மட்டங்கள், சரிதானே? இதோட தொடர்ச்சி தான். இதில் அந்த கரு சம்பந்தமான விஷயங்கள், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் இதுக்குள்ள வரும். அடுத்தது தான் சக்தி மட்டங்கள்னு சொல்கிற விஷயம் வரும். இது கீழே உள்ள வர எல்லாமே சக்தி மட்டங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரப்போகுது, சரிதானே? சக்தி மட்டங்கள் சொல்கிற விஷயத்தில் தான் உங்களுக்கு தொடராயனாக்கல் சக்தி அப்படின்னா என்னென்ன, இந்த இடத்துல விளக்கப்படுத்த டைம் இல்லை, படிக்கிற டைமில் பார்ப்போம், சரிதானே? தொடராயனாக்கல் சக்தியும், அடுத்தது ஐதரசன் காலில் நிறமாலையும் வரப்போகுது, சரிதானே? லேசான பாடங்கள் தானே இதெல்லாம் ஒவ்வொரு சப்யூனிட், சரிதானே? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா செய்யலாம், இல்லாட்டி 2ஆக பிரித்து செய்யலாம். இது தனி சப்யூனிட் செய்யலாம், இது தனியாக சப்யூனிட்டாக செய்யலாம். ஐதரசன் காலில் நிறமாலை இதான் அந்த சக்தி மட்டங்களை உருவாக்குறதுக்கான அடிப்படையான விஷயங்கள். இதில் இருந்தால் சக்தி மட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறது, அதில் உள்ள விதிவிலக்குகள், அந்த விஷயங்கள் பார்ப்போம். அதில் அந்த ஒவ்வொரு விதிகள், ஆஃப்பாவின் கோட்பாடு, உண்டின் விதி, பவுலியின் தர்க்க விதி, அப்படி இப்படி விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் பார்ப்போம். இலத்திரன் நிலையமைப்பு, அவனுடைய இலத்திரங்கள் எப்படி நிலையமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிற விஷயம். அதோட அந்த மெயினான அந்த அணு கட்டமைப்பு முடியுது, சரிதானே? அடுத்தது அதோட ரிலேட்டடான ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. சக்தி சொட்டெண்கள், சரிதானே? இது எல்லாருக்கும் நம்மளை தெரிஞ்ச விஷயம். புது ஸ்டூடெண்ட்ஸ் பூரா படிப்பீங்க, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வார, சரிதானே? சக்தி சொட்டெண்ணில் ஒரு வருஷமும் ஒரு MCQ வார ஒரு பாடம். அடுத்து வந்து சடத்தின் அலையியல்பு, அதில் ஒரு 2 சமன்பாடு, கொஞ்சம் கெல்குலேஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும். சின்ன தியரியும் இருக்குது. சடத்தின் அலையியல்பு இவ்வளோ சேர்ந்தது தானே என்னன்னு சொன்னால் அணுக்கட்டமைப்புன்னு சொல்லிட்டு அந்த பாடம், சரிதான்? யூனிட் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ நாங்கள் படிக்க போகிறோம். இதுக்குள்ள ஒன்றும் சப்யூனிட், சரிதானே? இதுக்குள்ள மேபி ஒரு 2ஆக பிரிக்கலாம். இது 1 இது 1 4 5 6 இவ்வளோ சப்யூனிட்ஸாக பிரிக்கலாம். நாங்கள் கேள்வி மிச்சம் கூட இருந்தால் நான் மேபி 2 பாட்டாக உடைச்சி செய்வேன். கொஞ்சமாக இந்த 2 ஒன்றா சேர்த்தும் செய்வேன், பொருத்தமாக இருந்தால் மட்டும். அடுத்தது வந்து ஆவர்த்தன இயல்புகள்னு சொன்னால் ஆவர்த்தன அட்டவணை உங்களுக்கு தெரியும். அதில் உள்ள மூலகங்களோட இயல்புகள், கூட்டம் வழியை எப்படி இயல்புகள் மாறுது, ஆவர்த்தன வழியை எப்படி இயல்புகள் மாறுது, கூட்டங்கள் வழியை எப்படி இயல்புகள் மாறுது. இதில் பேசிக்கான விஷயங்கள் கொஞ்சம் ஓலவெல்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் பேசிக்கான விஷயங்களும் நீங்கள் முன்துணிட ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. இதுவும் படிச்சிருக்க மாட்டீங்க.
இதுவும் கொஞ்சம் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த விஷயங்கள் கொஞ்சம் இதில் உள்ளது ஏற்கனவே உள்ள படித்த விஷயங்கள் தான் வரும். ஆவர்த்தன இயல்புலையும் உள்ள விஷயங்கள் கொஞ்சம் தொடுபடும். அதோடு சேர்த்து அதில் வர முக்கியமான விஷயங்கள் அணு ஆரை, அல்லது ஆரையில் வந்து அணு ஆரை, அயன் ஆரை, உலோக ஆரை, வந்தர்வாலிசின் ஆரை அப்படின்னு சொல்லி வரும். சரிதானே? அப்படின்னு ஒவ்வொரு மாதிரி ஆரைகள் வரும். இதோட சேர்த்தாப்பில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நாங்கள் பார்ப்போம். பயன்படு கரியேற்றம். அது ஆரையில் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு காரணி தான் அது. அதில் என்னதுக்காக நாங்கள் நினைக்கல மெயினாக அதை கதைக்கிறேன்னு சொன்னால், நிறைய பேர் டவுட் கேட்குற ஒரு விஷயம் தான் பயன்படு கரையேற்றம். நிறைய பேர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பேரை பார்த்து பயப்படுது. பயன்படு கரையேற்றம் சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக பயமாக இருக்குது தான். அப்போ வந்து அதை பார்த்து பயப்பட்டு அது கஷ்டமான விஷயம் நினச்சி நிறைய பேர் டவுட் கேட்குறது. உண்மை அதில் விளங்குறதுக்கு எதுவுமே இல்லை. அது 5ஆம் வகுப்பு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா கூட சம்டைம்ஸ் விளங்கிடும். சரிதானே? அந்த அளவு லேசான ஒரு விஷயம். நிறைய பேர் டவுட் கேட்குறதால அதை நாங்கள் நினைக்கல சொல்லிட்டு போகிறோம். அது படிக்க நேரம் உங்களுக்கு விளங்கும். அது எவ்வளோ லேசின்னு சொல்லி போட்டு. சரிதானே? அடுத்தது வந்து அயனாக்கல் சக்தி. அயனாக்கல் சக்தி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே உள்ள தொடர் அயனாக்கல் சக்தியும் இங்கே உள்ள ஆவர்த்தனம் வழி அயனாக்கல் சக்தியில் மாறலும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். அந்த டைமில் பார்ப்போம் என்ன வித்தியாசம் சொல்லி. நிறைய பேர் அது ரெண்டையும் ஒன்றோட ஒன்று குழப்பிக்கொள்வது. சரிதானே? இது வந்து ஒரு அணுவில் இருந்து அடுத்தடுத்த இலத்திரன்களை ஆற்றுறது. இது வந்து ஒவ்வொரு அணுவில் இருந்தும் ஒரு இலத்திரன் ஆற்றுறது. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம். சரிதானே? இது ரெண்டையும் நிறைய பேர் குழப்பிக்கொள்வது. அந்த இடத்துல வச்சு அதை தெளிவாக பார்ப்போம். அதில் எதுக்காக அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி போட்டு அதில் தெளிவான விலகை தான் அங்கே பார்ப்போம். சரிதானே? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இலத்திரன் ஏற்றல் சக்தி, இலத்திரன் நாட்டம். கொஞ்சம் அவசரமாக எழுதுறதால அசிங்கமாக இருக்குது. கிளாஸ் செய்கிற நேரம் தேவையான இடங்களில் அழகாக எழுதுவோம். மற்றபடி என்ற எழுத்து கொஞ்சம் மோசம்தான். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படித்து மோசமாகிட்டாங்க. லெவலில் கொஞ்சம் நல்லா தான் எழுதிட்டு இருந்தேன். இப்போ ஃபேக்கல்ட்டிக்கு போன பிறகு இனி அங்கே ஸ்பீடாக எழுது அப்படி தான் ஆரம்பத்தில் யோசிக்கிறதான். டாக்டர்ஸ் எப்படி அசிங்கமாக எழுத பழகுதுங்கன்னு சொல்லி போட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போனால் விளவும். எஸ்ஏ எழுதுறது 15 நிமிஷத்தில் எழுதணும், 2-3 பக்கம் எழுதணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அசிங்கம் வந்துடும். ஆகவே அழகாக எழுதி பழகின ஆட்கள் இல்லாமல் மற்ற ஆட்களுக்கு அது 2 எழுத்தும் கடைசி ஒரு 5 வருஷத்தில் கொஞ்சம் அசிங்கமாக போய்த்துது. அடுத்தது மின்னெதிர்த்தன்மை. ஆவர்த்தன அட்டவணையில் மின்னெதிர்த்தன்மை இந்த மாறல் அணுக்களுக்கு இடையிலான சரிதானே? அணுக்களுக்கு இடையிலான மின்னெதிர்த்தன்மை மாறல். எதுக்காக இதை நான் நினைக்கல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கதைக்கிறேன்னு சொன்னால், இன்னொரு இடத்துலையும் மின்னெதிர்த்தன்மை வரும். அது வந்து ஒரே அணுவில் வேறு சிச்சுவேஷன்ஸில் வர மின்னெதிர்த்தன்மையிட மாறல். இங்கே நாங்கள் படிக்க போகிறது வெவ்வேறு அணுக்களிட மின்னெதிர்த்தன்மைகளுக்கு இடையிலான வித்தியாசம். சரிதானே? இதையும் நிறைய பேர் குழப்பிக்கொள்வது. அதே மாதிரி இங்கே வர அந்த மின்னெதிர்த்தன்மையும் இங்கே வர மின்னெதிர்த்தன்மையும் நிறைய பேர் குழப்பிக்கொள்வது. அதை நான் தெளிவாக அந்த இடத்துல பார்ப்போம். இப்போதைக்கு விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே படிக்க போகிறது வந்து வேறு அணுக்களுக்கு இடையிலான மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம், அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பிணைப்புகளில் நாங்கள் பின்னுக்கு வர்றது வந்து ஒரு அணு வேறு சிச்சுவேஷன்ஸில் வேறு இடங்களில் வர நேரம் அதில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசப்படுற காரணிகள், தங்கியுள்ள காரணிகள் அதில் வரும். சரிதானே? இவ்வளோ என்ன சொன்னால் ஆவர்த்தன இயல்புள்ள வரப்போகுது. இதில் ஒரு 4 சப்டாபிக் இருக்குது. ஆவர்த்தன இயல்புள்ள. இதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப இனோர்கானிக்லேயும் ரிப்பீட் ஆகும். சில விஷயங்களும் இதோட சம்மந்தப்பட்ட இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உருவநிலை கொதிநிலை மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இனோர்கானிக்லேயும் ரிப்பீட் ஆகிறதால இங்கே நாங்கள் நார்மலாக பார்ப்போம். இனோர்கானிக்கில் இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் தொகுப்பு அது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிதானே? இதை விட டீப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் திரும்ப இனோர்கானிக்கில் ரிப்பீட் ஆகும் அப்படி சொல்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி. எவ்வளோ டைம் பேத்திக்குது? 50 நிமிஷம் ஆகுதுண்ணா, முடிச்சிடலாம். அடுத்து வந்து பிணைப்புகளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக முக்கியமான விஷயம் எக்ஸாம்பிள் கூட மார்க்ஸுக்கு வர விஷயம் வந்து லூயி கட்டமைப்பு, பரிவு கட்டமைப்பு சம்பந்தமான விஷயங்கள், கட்டமைப்பு வரைதல். சரிதானே? இதுக்கு தான் நாங்கள் நிறைய டைம் எடுத்து படிக்கவும் போகிறோம் பிணைப்புகளில். சரிதானே? இதுக்கு நிறைய டைம் போகும் படிக்கிறதுக்கு. நிறைய கேள்விகள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றது. 5-6 மார்க்ஸ் ஷுவராக இதுக்குள்ள இருந்து வரப்போகுது. எப்படியும் இதோட சேர்த்து 5 மார்க்ஸ் ஃபுல்லாக இல்லை, இதோட சேர்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சேர்த்து 6 மார்க்ஸ் வரப்போகுது. சரிதானே? அது இல்லாமல் வேறு நிறைய இடத்துலையும் இது உங்களுக்கு தேவைப்படும். இதில் வர விஷயங்கள் மெயினாக இதில் வர விஷயங்கள் உங்களுக்கு எனக்கு தேவைப்படும். அது திரும்ப ரிப்பீட் ஆகும். இதில் பிணைப்புகளுக்கு இல்லை வர விஷயங்கள் திரும்ப எங்கேயும் ரிப்பீட் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு
வேறு பாடத்தில் நீங்கள் திரும்ப படிக்க மாட்டீங்க இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் இதில் வர எல்லாமே. ஆனால் வந்து ஆக முக்கியமான விஷயம், நீங்கள் இன்ஆர்கானிக் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஆர்கானிக் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, கெமிஸ்ட்ரியில் பின்னுக்குள்ள எல்லா விஷயத்துக்குமே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் முக்கியமாக தேவைப்பட போகுது. அதால் யூனிட் 1 விட முக்கியமான பாடம் வந்து யூனிட் 2. அதுலேயும் இந்த பிணைப்புன்னு சொல்கிறது ஆக முக்கியமான விஷயம். சரி, அதுலேயும் லூயிஸ் கட்டமைப்பு, பரிவு கட்டமைப்பு சொல்கிறது மிச்சமே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது கலப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. அடுத்தது பிணைப்பு சம்பந்தமான சில விஷயங்கள், பிணைப்பு நீளம், பிணைப்பு உறுதி, பிணைப்பு கோணம், பிணைப்பு வலிமையும் உறுதியும் ஒன்று தானேண்ணா, பிணைப்பு வரிசைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் பார்ப்போம். சரிதானே? இந்த பிணைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இப்போ நாங்கள் பங்கீட்டு வலு பிணைப்பை பற்றி தான் கழிச்சிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் பங்கீட்டு வலு பிணைப்பு, அயன் பிணைப்பு, உலோக பிணைப்பு அப்படி இப்படி இருக்குது. அதில் பங்கீட்டு வலு பிணைப்பை பற்றி நான் இதில் காய்க்கிறோம். இதோட ஈதல் பிணைப்பையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதுவும் கிட்டத்தட்ட பங்கீட்டு வலு பிணைப்பு மாதிரி தான். சரிதானே? பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்புறம் பார்ப்போம். அது பெருசாக நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல. பங்கீட்டு வலு பிணைப்புக்குள்ளே வர விஷயங்கள் என்ன வச்சுக்கோங்களேன், மறந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த தனித்தனி விஷயங்களை மட்டும் என்ன வச்சுக்கொள்ளுங்களேன். சரிதான், இதை பற்றி பார்ப்போம். இதுக்கு தனித்தனியாக இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நீளம், உறுதி, வரிசையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பார்க்குறது. கோணம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம், அதை வேண்டாம் தனி சப் டாப்பிக்காக பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு சப் டாப்பிக்காக வரப்போகுது. அடுத்து கட்டமைப்பு உறுதின்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்குது. அதுலேயும் சில கேள்விகள் வந்து இது தியரின்னு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த கேள்விகளில் பார்த்தா சரி, கேள்வி மூலமாக போவோம். கட்டமைப்பு உறுதி கேள்வி மூலமாக போவோம். அடுத்து வந்து மூலக்கூற்று வடிவங்கள், அதுவும் இதோட சம்மந்தப்பட்டது. மூலக்கூற்று வடிவங்கள் தனிப்பாடமாகவும் பார்க்கலாம். அடுத்து இலத்திரன், சோடி, கேத்திர கணிதம், ஒவ்வொரு மூலக்கூறும் என்னென்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிதானே? அதுவும் லேசான, அதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் மற்ற கிளாஸில் படிக்கிற விதத்துக்கும் நான் இதை படித்து தர விதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதாவது ஏன் சொன்னால், நான் வந்து டீச்சர்ஸ் சொல்கிற மெத்தடை நான் நார்மல் அப்படி தான் ஆரம்பத்தில் டீச்சர் சொல்கிற மெத்தடில் எனக்கு படிச்சது அந்த டீச்சர் சொல்கிற மெத்தடில் செய்வேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண நேரம் புதுசாக மெத்தட்கள் வரும். நாங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒட்டோவா அதுக்கு ஷார்ட்கட்ஸுகள், ஈஸியான மெத்தட்கள் எங்களுக்கு புதுசாக உருவாகும். அப்போ அந்த மாதிரி மெத்தட்ஸ் உருவாகிற நேரம் நான் பழைய விஷயத்தை விட்டுட்டு நான் என்னோட மெத்தடுக்கு மாறிடுவேன். சரிதானே? இப்போ அந்த மாதிரி மெத்தட்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு சம்டைம்ஸ் நீங்கள் மற்ற கிளாஸில் படித்த மெத்தட்ஸ் எனக்கும் ஆரம்பத்தில் படித்து தான் இருப்பேன். அது சில மறந்துட்டு அதை நான் திரும்ப பார்க்குறதும் இல்லை, தேவைப்படாட்டி நான் பார்க்குறதும் இல்லை. அப்போ எனக்கு எது லேசின்னு படுதோ அந்த விஷயங்களை நான் சொல்லித்தரேன். அதில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒன்றும் இருக்குது. அது உங்களுக்கு சம்டைம்ஸ் லாங் கட்டாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அதுதான் லேசி, நான் அதில் தான் கூட கேள்விகள் செய்கிறது. அப்போ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். அது நிறைய ப்ராக்டிஸில் தான் அந்த ஷார்ட்கட் வரும். சொல்லி தந்து பாடமாக்கி எடுக்கிற விஷயம் இல்லை அது. சரி தான், அதையும் பார்ப்போம். அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம் மூலக்கூற்று வடிவம். அடுத்து முனைவாக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன, இருமுனைவு திருப்புத்திறன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறது பங்கீட்டு வலு பிணைப்பில் உள்ள விஷயங்கள் தான் அது. முனைவாக்கமும் இருமுனைவு திருப்புத்திறனும், அதில் சில கால்குலேஷன்ஸும் இருக்குது, கொஞ்சம் தியரியும் இருக்குது. அந்த விஷயங்கள் பார்ப்போம் அதில். அடுத்து வந்து மின்னெதிர்த்தன்மை, திரும்ப வராது மின்னெதிர்மை. இங்கே வந்து நாங்கள் ஒப்பிட போகிறது ஒரே அணு. சரிதானே? ஒரே அணு, சேம் அணு, ஒரே அணு வெவ்வேறு இடங்களில் வர நேரம் அதில் மின்னெதிர்த்தன்மை எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே பார்ப்போம். இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் வெவ்வேறு அணுக்களுக்கு இடையிலான மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம். இது ஒரே அணு வேறு இடத்துல வர நேரம் அதில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம். சரிதானே? இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட பங்கீட்டு வலு பிணைப்புகள் வரும். இதுதான் நான் பெருசி, இதுக்கு தான் நிறைய டைம் போகுது. மேபி இவ்வளோத்துக்கு எடுத்தா மொத்த டைமும் மேபி இந்த துண்டை படிக்கிறதுக்கு எங்களுக்கு திரும்ப போகும்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் ஆக முக்கியமான பெரிய பாடம். அடுத்து அயன் பிணைப்பு சம்பந்தமான விஷயங்கள் வரும். அயன் பிணைப்பில் சின்ன விஷயம்தான் இருக்குது. முனைவாகு திறன். சம்டைம்ஸ் புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இடத்தையும் ஒன்றோட ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாமல் இருக்குது நிறைய பேர். மேபி இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டால் 24 பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு இல்லாட்டி 1/2 பேருக்கு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசமும் தெரியாமல் தான் இருப்பீங்க. இது பங்கீட்டு வலு பிணைப்போடு சம்மந்தப்பட்டது, இது அயன் பிணைப்போடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க. நிறைய பேர் டவுட் கேட்குற ஒரு விஷயம் இது ரெண்டையும் குழப்பிக்கொள்வது. இங்கே வந்து இதை பற்றி காய்ச்சி கேள்வி கேட்பீங்க, இங்கே வந்து இதை பற்றி காய்ச்சி கேள்வி கேட்பீங்க. இந்த மெத்தடில் இதை செய்யலாதா, இந்த மெத்தடில் இதை செய்யலாதா அப்படின்னு மாற்றி கேட்குறது நிறைய பேர் டவுட் கேட்குறது. நிறைய பேர் டவுட் கேட்குற விஷயத்தில் இதில் ஒன்று, இந்த பயன்படு கரையேற்றம், இலத்திரனேற்றல் சக்தி,
லூயிஸ் கட்டமைப்புலேயும் சில முக்கியமான நுணுக்கமான கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குது பாவம். அதுவும் நிறைய டவுட்டுக்கு வர விஷயம்தான். இதிலெல்லாம் பெருசாக டவுட் கேட்டுப்படுறது இல்லை. இதில் நிறைய பேர் குழம்பிக்கொள்வது, இதையும் நிறைய பேர் இதையும் என்ன செய்கிறது, ஒன்னோட ஒன்று குழப்பிக்கொள்வது, அதுலேயும் நிறைய டவுட்ஸ் கேட்குறது. சரிதானே? அயன் பிணைப்பில் அவ்வளோதான் வரப்போகுது. அது தெளிவாகவும் சரியான சிம்பிளான ஒரு நேச்சுரலாக நடக்கிற விஷயங்களோட நம்ம ரிலேட் பண்ணி யோசித்து அதை எப்படி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி போனால் அந்த இடத்துல பார்ப்போம். லேசான விஷயம். சரிதானே? அந்த ஒவ்வொரு மாதிரி அந்த டவுட்ஸ் ஒரு தானே, இதையும் குழப்பிக்கொள்வது, இதையும் குழப்பிக்கொள்றதுன்னு சொல்கிறது தான். அது எப்படி அதை இல்லாமக்கலாம்னு சொன்னால் நீங்கள் நிறைய கேள்விகள் செய்கிறதன் மூலமாக தான் இல்லாமக்கலாம். தியரியை படித்து ஒரு நாளும் அந்த டவுட்ஸை இல்லாமக்கலாது. இந்த தியரியை தனியாக படிக்கிறீங்க, அந்த தியரியை தனியாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேள்வி, அதாவது உங்களுக்கு 25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை கதைக்கிறதுனால உங்களுக்கு சரியான மாதிரி டைம் இருக்குது, நிறைய சும்மா ஃப்ரீ டைம் கண்ட மாதிரி இருக்குது. அப்போ வந்து நீங்கள் நிறைய கேள்வி செய்யலாம் இதில். சரிதானே? உங்களுக்கு 25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி நான் எக்ஸ்ட்ரா கேள்வியும் நான் வேண்டாம் எடுத்து தாரேன். வேறு பயிற்சி புத்தகத்தில் உள்ள கேள்வி, வேறு மாடல் பேப்பரில் உள்ள கேள்வி எல்லாத்தையுமே நான் எடுத்து தாரேன். உங்களுக்கு அந்த ஸ்கூல் தொடங்க முன்னுக்குள்ள டைமை அந்த யூனிட் 1, 2, 3 கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை யூனிட் 1, 2, 3 நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை மெக்கானிக்ஸை. சரிதானே? அது இது 3 விஷயத்தையும் கெமிஸ்ட்ரியில் ஜென்ரலையும் கேல்குலேஷனையும் ஃபிசிக்ஸில் உள்ள மெக்கானிக்ஸ் பாடத்தையும் இந்த ஃப்ரீ டைமுக்குள்ளே ஏண்ட அளவு நீ பின்னுக்குள்ள பாடத்தை முன்னுக்கெடுத்து படிக்காட்டியும் பரவாயில்லை, இந்த பாடங்களை ஏண்ட அளவு மேக்ஸிமம் எவ்வளோக்கு கேள்வி செய்யலாமோ அந்தளவு கேள்வி செஞ்சு தரவாக்கி கொள்ளுங்கள். தரவாக்கி கொண்டால் உங்களுக்கு பின்னுக்கு போகிறது சரியான ஸ்மூத்தாகவும் லேஸாகவும் இருக்கும். சரிதானே? நான் ஏற்கனவே செஞ்சதால் சொல்கிறேன். நான் அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணேன். மெக்கானிக்ஸையும் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1, 2, 3யும் நல்லா தரவாக படித்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கேள்வி செஞ்சேன்னு சொல்லலாம். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் ஷூராக நான் 1000-2000 கேள்விக்கு மேலே செஞ்சுப்பேன் எம்சிக்யூ. சரிதானே? அதால் அந்தளவு கிளியர் ஆகிடுச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் பின்னுக்கு ஸ்மூத்தாக போச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி அப்படியே அந்த பேசிக் அப்படியே விழுந்துடும் உங்களுக்கு. இதையும் யூனிட் 1, 2, 3 சரியாக படிச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஸ்மூத்தாக போகலாம். சரிதானே? அதால் 25 பேட்ச் நல்லா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சந்தர்ப்பத்தை. சரிதானே? அடுத்தது உலோகப் பிணைப்புகளை பற்றி கொஞ்சம் வரப்போகுது. கொஞ்சம் தானே. அதில் உலோகப் பிணைப்பு வலிமை எப்படி மாறுது, அதில் இருந்து அந்த உலோகத்திட உருகுநிலை கொதிநிலை எப்படி மாறுது, ஒரு சின்ன விஷயம்தான் அதில் வரப்போகுது. சரிதானே? இவ்வளோதான் பிணைப்புகள், முதலான பிணைப்புகளை வரப்போகுது. அடுத்தது வந்து துணையான இடையீர்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். துணையான இடையீர்ப்புகள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதில் வரப்போது மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள். இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். நிறைய பேர் வந்து இதுவும் நிறைய பேருக்கு விளங்காத ஒரு பாடம். நிறைய பேர் டவுட் கேட்குறது இல்லை. நிறைய பேர் கேள்விகளையும் பிளவிடுற ஒரு பாடம். மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள், அதில் இருந்து அதில் உள்ள உருகுநிலை கொதிநிலையிட மாறல். உருகுநிலை கொதிநிலையிட மாறல் வரப்போகுது. இதுவும் குழப்பிக்கொள்கிற விஷயம். நிறைய பேர் என்ன சொன்னால், இங்கே அந்த முனைவாக்கும் போல முனைவாக திறன் இருக்குது தானே, இங்கேயும் இதில் இருந்து உருகுநிலை கொதிநிலையிட மாறல் வரும். வன்மை, வெப்ப உறுதி அப்படின்னு லட்சா வரும். உருகுநிலை கொதிநிலை மாறல் வரும். அது வந்து அயன் சேர்வேலை உள்ளது உருகுநிலை கொதிநிலையில மாறல். இங்கே வர உருகுநிலை கொதிநிலை வந்து உலோகங்களுக்குள்ள உருகுநிலை கொதிநிலை மாறல். அது உலோக பிணைப்பு வலிமையில தங்கியிருக்கும். அயன் பிணைப்புகளுக்குள்ள உருகுநிலை கொதிநிலை வந்து அதில் முனைவாக்கும் போல முனைவாக திறனில் தங்கியிருக்கும். சரிதானே? மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசையில், அதாவது மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிற அந்த பதார்த்தங்களோட உருகுநிலை கொதிநிலை வந்து அந்த மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசைகளில் தங்கியிருக்கும். இது வந்து முதலான பிணைப்பு ஒன்று சொல்லுவோம். இதெல்லாம் முதலான பிணைப்பு ஒன்று சொல்லுவோம். இது ஒரு எடிஷனல் ஆள். இது வந்து துணையானது. சரிதானே? என்ன வித்தியாசம் அந்த இடத்துல பார்ப்போம். என்ன இங்கே சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் உருகுநிலை கொதிநிலை மாறல் வேறையாக வருது. அது பார்க்குறதுக்குள்ள மெத்தட் வித்தியாசம் அப்படிங்க சொல்கிறத நீங்கள் விளங்கணும். நிறைய பேர் இது மூணையும் குழப்பிக்கொள்வது. உருகுநிலை கொதிநிலை என்று கேட்டோடனே முனைவாக்கும் போல முனைவாகத்தன்மையை யோசிக்கிறதா, இல்லாட்டி உலோக பிணைப்பு வலிமையை யோசிக்கிறதா, இல்லாட்டி மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசைகளை யோசிக்கிறதான்னு சொல்லி போட்டு நிறைய பேருக்கு குழப்பம். சரிதானே? அதுக்கு நீங்கள் முதல்ல விளங்கணும். இப்படி 3 இடத்துல உருகுநிலை கொதிநிலை வருது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம் விளங்குற எல்லாம் கிட்ட வரதை அடுத்தடுத்த கிளாஸில் படிக்கிற விஷயங்கள். அதெல்லாம் நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் படிக்கிற நேரம் வந்து இது வித்தியாசமான விஷயம்னு தெரியாமல் அப்படி ஒரே மாதிரியே படிச்சுட்டு போகிறது. அப்போ அதுக்கு பிறகு குழம்பிடுறது. எந்த உருகுநிலை கொதிநிலைக்கு எதை வச்சு கேள்வி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு குழம்பிடுறது. அந்த விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்வோம் அந்த இடத்துல
தெளிவாக பார்ப்போம். சரிதான். அடுத்து கடைசியாக சாலகம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். சாலகம்னு சொல்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின மாதிரி ஒரு ஆள். பங்கீட்டு வலு பிணைப்பு, அயன் பிணைப்பு, உலோக பிணைப்பு, துணையான இடையிருப்புகள், மூலக்கூறிய கருத்து விசைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஆள் தானே தான் சாலகம். இது வந்து முந்தி சிலபஸில் தனியாக இருந்தது. பிறகு இப்போ வந்து சிலபஸில் இருந்து அது நேரடியாக ரிசோர்ஸ் புக்கில் இல்லாட்டியும் கேள்விகள் அதோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் அங்கே இருக்குது. சரிதானே. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இது கட்டாயம் நீங்கள் விளங்கி வச்சுருந்தால் அது ஓவரால் நல்ல ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது உண்மையாக சிலபஸில் இல்லாட்டி கூட உங்களுக்கு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. சரிதானே. சாலகங்கள்னு சொல்கிற ஒரு விஷயம் அது சின்ன விஷயம்தான், ஒரு பக்கத்தில் படிக்கிற விஷயம் தான், ஆனால் முக்கியமான விஷயம். அது படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஓவரால் ஐடியா ஒன்று வரும். இந்த ஒவ்வொரு மாதிரியான பிணைப்புகள் சம்மந்தமான ஓவரால் ஐடியா ஒன்று உங்களுக்கு வரும். சரிதானே. இதுதானே என்ன நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 2 3 4 5 6 மேபி இதில் ஒரு 10 சப்டாபிக் மாதிரி எடுக்கலாம். இதில் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 இதில் ஒரு 10 12 சப்டாபிக் மாதிரி எடுக்கலாம். கிட்டத்தட்ட 20 சப்டாபிக் அளவில் 20 22 23 அந்த அளவு பிரிவுகளாக தான் உங்களுக்கு ஜெனரல் கெமிஸ்ட்ரி நடக்க போகுது. ஆரம்பத்தில் ஜூம் கிளாஸ் ஆகினா உங்களுக்கு ஒரு 20க்கும் 22 23 கிளாஸுக்கும் இடையில மாதிரி முடிகிற மாதிரி இருந்திக்கும். நார்மலாக ஒரு கிழமைக்கு 2 அல்லது 3 கிளாஸ் செய்வேன். மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10 கிளாஸ் வந்தாலும் 2 மாதத்துக்குள்ள 10-11 கிளாஸ் வந்தாலும் 2 மாதத்துக்குள்ள முடிகிற பாடம் தான் அது ஜூம் கிளாஸ் செய்கிற நேரம். வீடியோவை பொறுத்தவரை நீ அதை விட குயிக்காக முடிக்கலாம். இதான் அந்த எக்ஸ்டெண்டை சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் தியரியும் கேள்வியும் தனித்தனி வீடியோ செய்கிறதால கொஞ்சம் வீடியோஸ் நம்பர் எப்படியும் கூட தானே வரப்போகுது. ஆனால் டைம் பெரிய அளவில் மாறுபட போகிறது இல்லை. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் 40 ஹவருக்கும் இடையில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 30-35 ஹவர்களை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி மேக்ஸிமம் ஒரு 40 ஹவர்களை. இதோட சேர்த்து நாங்கள் மாடல் எக்ஸாமும் பார்ப்போம். இல்லையா, இந்த இடத்துல ஒரு மாடல் எக்ஸாம் பார்ப்போம். மாடல் எக்ஸாம் ஒன்று எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு மாடல் எக்ஸாம் பார்ப்போம். இது கொஞ்சம் சின்ன எக்ஸாமாக இருக்கும், இது கொஞ்சம் பெரிய எக்ஸாமாக இருக்கும். சரிதானே. இதுதானே முக்கியமான விஷயங்கள் கூட வருது. யூனிட் 1 விட யூனிட் 2 தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் தலைப்புகள் சம்டைம்ஸ் கூட மாதிரி இருந்ததுக்கு இதுதான் பாடம் அடிப்படையில் உங்களுக்கு யூனிட் 2 தான் பெருசு. அதுக்கு தான் கூட டைமும் நம்ம செலவழித்து பார்க்க போகிறோம். சரிதானே. அவ்வளோதான் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ. உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படித்த ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கணக்கிலே இருக்காது. மேபி நீங்கள் ஒரு ரிவிஷனுக்காக வேண்டி எடுத்து படிக்கலாம். இல்லாட்டி விளங்காத விஷயங்களை செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 24 பேஜ் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் என்ன படித்தேன்னு தெரியாமல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒழுங்காக திரும்ப படிக்கிறேன்னு சொன்னால் என்னோடய கிளாஸில் எடுத்து படிக்கலாம். 25 பேஜ் புதுசாக படிக்கிறதா இருந்தால் இப்போ வந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து படிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக ஹார்ட் ஒர்க் கூட பண்ண வேண்டி வரும். என்னோட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணி டவுட்டுகளை கேட்டு படிக்க வேண்டி வரும். சரிதானே. சொந்தமாக நோட்ஸ் படித்து ரிசோர்ஸ் புக்கை படித்து அப்படி செய்ய வேண்டி வரும். நான் வந்து நோட்ஸ் வந்து நானாகவே க்ரியேட் பண்ண நோட்ஸ் தான் தருவேன். ரிசோர்ஸ் புக் அப்படி எடுத்து தரதில்லை. ரிசோர்ஸ் புக்கும் நோட்ஸும் மட்டும் இல்லை. ரிசோர்ஸ் புக் வந்து அது எப்பயும் திரும்ப படிச்சிட்டிங்களா, அது வந்து பெரிய விளக்கம். அது எப்பயும் திரும்ப படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நோட்ஸ்ன்னு சொல்கிறது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். தேவையான விஷயங்கள் மட்டும் இருக்கணும். தேவையான விஷயங்கள் சின்னதாக இருக்கணும், தேவையான விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் பேஸ்டான ஒரு நோட்ஸ் ஒன்று உங்களுக்கு என்ன வரும். எல்லா கேள்விகளையும் எல்லா பாஸ் பேப்பர் கேள்விகளையும் செய்கிற மாதிரியான ஒரு நோட்ஸ். சரிதானே. அப்படியான நோட்ஸ் ஒன்று உங்களுக்கு வரும். ஏன் அளவு ஷார்ட் ஆக்கி தருவேன். நோட்ஸ் வேலை இன்னும் முடிய இல்லை. அது முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்துல ஒரு அளவு செஞ்சால் போகலாம். ஃபஸ்ட் கிளாஸை தொடங்கினேன். இன்னும் 2 நாளைக்குலாம் நாணயமாக ஃபஸ்ட் கிளாஸை செஞ்சுடுவேன். அது இப்போ அப்படி போகும். அது எனக்கு டெய்லி ஃப்ரீ தான். டெய்லி வீடியோ போடலாம். மேபி ஒரு 1 மந்த்துக்குள்ளுக்கே நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வீடியோவாக செஞ்சு முடிச்சிடுவேன். நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே பார்த்து முடிக்க வேண்டிய ஒரு 2 மந்த்ஸோ மேபி ஒரு 3 மந்த்ஸோ எடுத்து பார்க்கலாம். 1 மந்த்துக்குள்ளே எடுத்து பார்க்கலும்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும். சரிதானே. ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருந்தே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்பீடாக படிக்க தோணுச்சுன்னா உங்களுக்கு இது பொறுத்தவரையில் 1 மந்தில் படிக்கிற பெரிய வேலையாக இருக்காது. இப்போ ஃபஸ்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ஸ்கூல் கிளாஸ் அப்படின்னு போவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் 1 மந்த்துக்குள்ள முடிக்கிறது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ எடுத்து ஒரு 2.5 மந்த்ஸோ 3 மந்த்ஸ் கொஞ்சம் கூட மாதிரி இருக்குது. செகண்ட் டைம் எக்ஸாம் பற்றிடும் அந்தளவுக்கு கொண்டு போயிடாதா. அதுக்கு முன்னுக்கு எந்த அளவு முடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா. சரிதானே. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் தேவையில்லைன்னு சொன்னால் இந்த ஆரம்ப 1-2 கிளாஸை நீங்கள் விட்டுட்டு இதில் வர விஷயங்களை செலக்ட் பண்ணி மற்ற இதை முக்கியமாக இதில் உள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இதில் உள்ள செலக்ட் பண்ணி
பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஏண்டாலும் நீங்கள் உங்களுக்கு குறைஞ்ச டைமுக்குள்ள மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்க பாருங்கள். செல்ஃப் ஸ்டடி தான் நான் முக்கியம். சரி, நான் என்னோட கிளாஸில் வீடியோவை பார்க்குறத விட நீங்கள் அந்த கேள்வியில் சொந்தமாக செய்கிறது தான் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொள்கிறேன். கிளாஸில் வீடியோ பார்த்து மட்டும் என்ன செய்யலாது, உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்க இயலாது. சரி தானே? அதாவது நீங்கள் டிரெக்ட் கிளாஸ் போய்த்து டீச்சர் படித்து தந்தது பார்த்துட்டு தான் சேர்த்து கதைக்கிறேன். எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி செஞ்சு தானே என்ன செய்யலாம், எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கலாம். சரி தானே? இதை முடிப்போம் கிளாஸை.